My dear friends, my dear masters and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளவு எளிமையான தியானத்தை நமக்கு அறிமுகம் படுத்த பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானம் என்பது எல்லோரும் செய்யக்கூடியது. எதற்காக அப்படின்னா நம்முடைய நல்லதுக்காக, இந்த உலகத்துடைய நல்லதுக்காக கண்டிப்பா செய்யணும். ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு ஜாப்க்கு போறவங்களாகட்டும், ஒரு பிசினஸ் மேன் ஆகட்டும், ஒரு இல்லத்தரசி ஆகட்டும், ஒரு மாணவர் ஆகட்டும், இளைஞர் ஆகட்டும், இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எல்லாருக்கும் மிக்க தேவையானது எது அப்படின்னா தியானம். இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு மனிதன் என ஒரு நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தியானம் என்பது மிக்க முக்கியமானது. எதுக்காக அப்படின்னா, நாம் எல்லோரும் கடவுள்மார்கள் என்ற ஒரு உணர்வு மறந்துட்டோம் அப்படின்னா நாம் ஒரு மனிதன் அப்படின்ற உணர்வுக்கு வந்துடுவோம் மாஸ்டர்ஸ். நான் மனிதன், நான் விலங்கு அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருப்பார்களோ அவங்களுக்கு மிக முக்கியமாக தியானம் என்பது தேவை. தியானம் எல்லாம் யாரெல்லாம் செய்ய மாட்டாங்களோ அவங்க ஒரு மனிதனே கிடையாது, ஒரு விலங்குக்கு சமமாகும். யாரெல்லாம் தியானம் செய்வார்களோ அவங்களுடைய தெய்வீக தன்மையை அறிந்து அவங்களுடைய நோக்கங்கள் என்ன, அவங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தியானத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலக நன்மைக்காக 4 பேருக்கு இந்த தியானம் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுப்பார்களோ அவரு ஒரு உன்னதமான நிலையில் வாழ்க்கை என்பது வாழ்வார்கள். இந்த மாதிரி யாரெல்லாம் வாழ்வார்களோ அவங்கதான் பசுபதி அப்படின்னு சொல்லுவார்கள். யாரெல்லாம் தியானம் செய்ய மாட்டாங்களோ அவங்க ஒரு விலங்குக்கு சமானம், பசு அனச்பாலி. அந்த பசு என்ற தன்மையிலிருந்து பசுபதியாக மாறணும் என்றால், அதாவது ஒரு விலங்கு தன்மையிலிருந்து கடவுள் தன்மைக்கு வரணும் அப்படின்னா தியானம் என்பது இல்லாம அது சாத்தியமே ஆகாது. தியானம் யாருக்கெல்லாம் தெரியாதோ, தியானம் எல்லாம் யாரெல்லாம் செய்ய மாட்டார்களோ அவர்களுக்கு கடவுள் தன்மை என்பது அனுபவத்திற்கு வரவே வரவாது மாஸ்டர்ஸ். அதற்காக எல்லோரும் தியானத்தை கடைபிடிக்க வேண்டும். மிக்க நன்றாக யாரெல்லாம் தியானம் செய்வார்களோ அவர் எல்லோரும் ஒரு பரமசிவனாக, ஒரு பசுபதியாக மாறுவார்கள். பரமசிவன் எப்படி ஆனாரு, பரமசிவன் எப்படி இருப்பார்கள்? அவங்க எப்பவுமே தியானத்துலதான் இருப்பார்கள். அந்த கைலாயத்தில் எந்த போட்டோ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் அவங்க தியானத்துலதான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிப்பாங்க. அந்த தியானம் செய்து 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 ஒரு பசுபதியாக ஆயிருக்காங்க. அவருக்கு குடும்பம் இல்லையா அப்படின்னா இருக்கு, அவருக்கு குழந்தைகள் இல்லையா அப்படின்னா இருக்காங்க, அவரு குடும்பத்துல இல்லையா அப்படின்னா இருக்காங்க. ஆனா தியானம் செய்யலையா அப்படின்னா தியானத்திற்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் என்பது கொடுத்திருக்காங்க. நிறைய தியானம் எல்லாம் செய்து அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலக நன்மைக்காக எப்பவுமே அந்த செயலிலேயே இருப்பாங்க. அவரு ஒரு வேலை செய்யறார். அது எந்த வேலை அப்படின்னா இந்த உலகத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்து கொடுக்கறது தான் அவருடைய வேலை, அந்த பரமசிவனுடைய வேலை. நாம கூட அந்த நிலைக்கு போனோம் அப்படின்னா நாம் எல்லோரும் தியானம் என்பது மிக முக்கியமாக செய்யணும் மாஸ்டர்ஸ். இந்த உலகத்திற்கு எத்தனையோ செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா பரமசிவனாகட்டும், இயேசுநாதர் ஆகட்டும், புத்தராகட்டும், மகாவீரர் ஆகட்டும், எத்தனை பேர் இருக்காங்க? சில பேர் தான் இருக்கிறார். நாம் எல்லோரும் அவங்களுடைய நிலைமைக்கு போனோம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு எவ்வளவோ சேவை என்பது செய்யணும், தேவை இருக்கு. இந்த பூலகத்துல நிறைய விஷயங்கள் எல்லாமே செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே இருக்கு. இது ஒரு ஜாப் நினைச்சுக்கோங்க. இந்த ஜாப்ல யாரெல்லாம் இருக்கணுமோ அவர் எல்லாருக்குமே முதலாவது படி எது அப்படின்னா தியானம். இந்த பிரிவில இல்லானாலும் பரவாயில்லை, அடுத்த பிரிவில இல்லானாலும் பரவாயில்லை, எக்ஸ்கியூஸ் எல்லாமே பண்ணாலும் ஒரு பிறவில தியானத்தை கடைபிடித்து நிறைய தியானம் எல்லாமே செய்து நம்ம பாஸ் ஆகி பரமசிவன் மாதிரி நாம் எல்லோரும் இந்த உலகத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணாதான் நம்மளுக்கு மோக்ஷம், முக்தி என்றது கிடைக்கும். அது இல்லாம முக்தி என்பது கிடைக்காது. முக்தி மார்க்கம் என கூறப்படும் இந்த தியானம் என்பது. தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் செய்தால் முக்தி என்பது கேரண்டி. அதற்காக நாம் எல்லோரும் தியானம் என்பது மிக முக்கியமாக கண்டிப்பா செய்யணும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.